ரீசெண்டா ஒரு நியூஸ்ல பார்த்திருப்பீங்க, மூச்சுக்குழாயில் வாழைப்பழம் சிக்கி சிறுவன் பலியான சோக சம்பவம். வாழைப்பழம் சாப்பிட்டனால ஒரு குழந்தைக்கு சோக்கிங் ஆனதுனால உயிரிழப்பு ஏற்பட்டு அது வராம நம்ம வீட்டிலேயே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் முறை மூலம் எப்படி தடுத்துக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மெத்தட் பேர் பார்த்தீங்கன்னா ஹெம்லிச் மேனுவர் அப்படிங்கிறது. அந்த ஹெம்லிச் மேனுவர் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தை சோக்கிங் ஆன உடனே இப்போ 1 வயசுக்கு மேல உள்ள குழந்தையா இருந்தாலும் பெரியவங்களா மவுத்தில் கையை விட்டு எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மேனுவர் எப்படி செய்யறதுங்கிறத ஒரு டெமான்ஸ்ட்ரேட் செஞ்சு பார்க்கலாம். இப்போ பெரியவங்களா இருந்தால் என்ன பண்ணணும்னா, ஒரு லெஃப்ட் ஹேண்டால ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு அவங்கள பெண்ட் பண்ணிட்டு நம்ம கையோட இந்த கீழ் பால 2 தோள்பட்டை எலும்புன்னு சொல்லுவாங்க, 2 தோள்பட்டைக்கு நடு எலும்புல நம்ம 5 டைம்ஸ் இப்படி அடிக்கணும். அடிக்கும்போது எந்த ஃபுட் பார்ட்டிகல் சோக்கிங் ஆயிருந்தாலும் வெளில வந்து, அப்படியும் வரல அப்படின்னா அப்டமினல் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபிஸ்ட் ஃபார்ம் பண்ணிடணும். இது மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணிட்டு கையை இப்படி வச்சு இந்த இடத்துல நெஞ்சுக்குழி முடிஞ்சு வயிறு ஆரம்பிக்கிற இடத்துல கையை வச்சு இப்படி 5 டைம்ஸ் இன்வேர்ட் அண்ட் அப்வர்ட்ஸ் ஒரு 5 டைம்ஸ் த்ரஸ்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஃபுட் பார்ட்டிகல் சோக்கிங் ஆன ஃபுட் பார்ட்டிகல் வெளில வந்துடும். இதை திரும்பி வரனா இந்த ப்ரொசீஜர் திரும்பி நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஏதோ பிலோ 1 இயர் உள்ள பேபியா இருந்தா அவங்களுக்கு இந்த ஹெல்மிச் மேனுவர் எப்படி பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குழந்தைய 45 டிகிரில ஒரு கையில சப்போர்ட் கொடுத்து படுக்க வச்சுக்கிட்டு குழந்தைக்கு முதுகுக்கு பின்னாடி பெரியவங்களுக்கு தட்டின மாதிரியே 2 தோள்பட்டை எலும்புக்கு நடுவுலையும் பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் தட்டணும். அப்படியும் அப்படி தட்டும் போதே ஃபுட் பார்ட்டிகல் சோக்கிங் ஆனது வெளில வந்துடும். அப்படியும் வரல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் இப்படி ஃபார்ம் பண்ணிட்டு குழந்தையோட வயிறும் நெஞ்சும் சேர்ற இடத்துல 5 டைம்ஸ் டுவர்ட்ஸ் அப்வர்ட்ஸ் அண்ட் இன்வர்ட்ஸ் ப்ரெஸ் கொடுக்கும்போது அந்த ஃபுட் பார்ட்டிகல் எதுவும் அடைச்சிருந்தாலும் வெளில வந்துடும். நீங்கள் தனியாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அப்போ சோக்கிங் ஆயிடுச்சுன்னா நீங்களே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி எப்படி அந்த தோக்கான மெட்டீரியல் வெளில எடுக்கிறதுங்கிறத டெமோ செஞ்சு நான் காமிக்கிறேன். நம்ம பக்கத்தில் உள்ள ஒரு சேரோ இல்லை ஒரு டேபிளோ இருந்ததுன்னா அது மூலமே நீங்கள் ஒரு அப்டமினல் த்ரஸ்ட் கொடுத்து சோக்கான மெட்டீரியலை வெளில எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் அப்டமினல் த்ரஸ்ட் கொடுக்கறதுக்கு இப்படி சேருக்கு இருந்து இப்படி ஒரு த்ரஸ்ட் கொடுக்கும்போது சோக்கான மெட்டீரியல் வெளியில வந்துடும். அதனால இந்த ஹெல்மிச் மேனுவர் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் பேரண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கும் போது நம்ம கண்டிப்பா ஒரு உயிரிழப்பை தடுக்க முடியும். இந்த வீடியோவை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.